அவனால இதுக்கு மேல தாங்க முடியாது அப்படின்ற பட்சத்துக்கு ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி கிளம்பி எல்லாருமே எந்த டெலிவரியா இருந்தாலும் நல்லபடியா நடக்கும். நார்மலா இருந்தாலும் சரி, சிசேரியானா இருந்தாலும் பார்த்தாங்க. கர்ப்பை செக் பண்ணதுல வலி ஆரம்பிச்சிச்சான். திறந்துட்டு கசாயம் வச்சுட்டு அப்புறமா ஆம்புலன்ஸ்ல வந்துக்கிறேன் அப்படின்னு வந்துட்டா. ஆங்க இன்னைக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போறோம் செக்கப்புக்கு. ஏன்னா அது உங்களுக்கே தெரியல, இன்னைக்கு வந்து போய் ஆகணும். நர்ஸ் எல்லாம் வர சொல்லியிருக்காங்க, என்ன செக்கப் தெரியல. இப்போ அதுக்காக தான் கிளம்பிட்டு இருக்கோம். ஃப்ரெஷ் ஆகிட்டு காலையில் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு எங்கள் அம்மா எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க. அப்படியே முடிச்சுட்டு நாங்களும் கண்டிப்பாக அப்படியே வாங்க அந்த விளாக்கை கண்டிப்பாக பண்ணலாம். காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே நீ உன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீ கிளம்பி சாப்பிட்டு இருந்தா இப்போ பறக்க பறக்க தேவையா? மணி இங்கே 9 ஆயிடுச்சு. அடுப்பு எரியலங்க, மழை பெஞ்சு பச்சை தண்ணி குடிச்சு கிளம்ப வேண்டியதான் காலையில. டெலிவரி ஆயிடுச்சுன்னா அப்புறம் உடனே தலை குளிக்க முடியாது. அதனால எங்க அம்மா தலைக்கெல்லாம் தண்ணி ஊத்திக்க அப்படின்னா, சளி ஆல்ரெடி இருக்கிற போல இருக்குங்க, தொண்டெல்லாம் வலிச்சுட்டே இருக்கு. சரி சாப்பிடு சாப்பிடு, பேச்சு குறை, நீ சாப்பிடு. நான் அப்புறம் வீடியோ எடுத்துக்கிறேன். சாமி கும்பிட்டு கிளம்புறேங்க. பாலாடை சாமிக்கிட்டே இருக்கு. அடுத்த குழந்தை பிறந்த பாலாடை எதுக்கு? அதான் தாய்ப்பால் தானே கொடுக்க போறோம். அதுக்குதான் அப்ப என்னால எந்திரிக்க முடியாது, போக முடியாதுல்ல. அதுக்கு கடவுள்கிட்ட வேண்டிக்க நார்மல் டெலிவரி ஆகணும். இன்னும் எங்க மாமியார பயமுறுத்துறாங்க. போற அன்னைக்கே வேற இங்க ஒருத்தவங்களை அட்மிட் பண்ணிட்டாங்களா, டெஸ்ட் செக்அப் போன அன்னைக்கு. அதனால குள்ளாய் வந்து இங்கே மிரள்றாங்க. எந்த டெலிவரியா இருந்தாலும் நல்லபடியா நடக்கும். நார்மலா இருந்தாலும் சரி, சிசேரியானா இருந்தாலும் கிளம்பியாச்சுங்க. எங்க மாமியார் வந்தானே சிவாபா இன்னைக்கு முறையா அவனை தனியா விட்டு ட்ரை பண்ண போறான். அவனுமே இருக்கிறேன்னு சொல்லியிருக்கான். என்ன பண்ணுவான்னு தெரியல. வந்தோடனே அப்படியே விட்டு கிளம்ப வேண்டியதான். மணி இங்கே 9 ஆயிடுச்சு. நாங்க டெலிவரிக்கு தான் போறோம் நினைச்சிட்டா கார்லயே கிளம்பிட்டாங்க போல. செக்கப்புக்கு தான் போறோம்னு நீங்க அவனுக்கு தெரியல. போயிட்டு தான் தெரியும். நீ ஆயா கூட பார்த்து பத்திரமா இரு. நாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு அம்மாவுக்கு தம்பி பாப்பாவை பார்த்துட்டு வந்துடுறோம். சரி பாய் காட்டு வீடியோல கிளம்பியாச்சுங்க. பிபி செக் பண்ண போறாங்க. வெயிட் பண்ண சொல்லிருக்காங்க. பிபி செக் பண்ணிட்டு போச்சுங்க. அடுத்த பிளட் டெஸ்ட்டுக்கு போறோம். அடிச்சு கேட்டேன். சிவா போன் அடிச்சு வேற எங்க இருக்குன்னு கேட்டே இருக்கான். உள்ள போயிருக்காங்க. நான் வெளியில நின்றுட்டு இருக்கேன். மணி இப்போ 12 ஆயிடுச்சு. எப்படியே நீ 3 மணி ஆயிடுன்னு நினைக்கிறேன் டெஸ்ட்லாம் முடிக்கிறதுக்குள்ள. அதுதான் காலையில சாப்பிட்டு வந்தாச்சு. வேற போட்டு பழக்குதுங்க. குள்ளாய்க்கு பசி இருக்குது, ரொம்ப பசி தாங்க முடியல, மயக்கம் மாறுதுனால. அதான் பக்கத்தில் கடையில் போய்ட்டு தான் சாப்பாடு இருந்தால் பார்க்கலாம், இல்லை பிஸ்கெட் வாங்கி சாப்பிட்டு வரலான்ட்டு போகிறோம். டெஸ்ட்டு உள்ளே கொடுத்துருக்கோம். வந்து தான் பார்க்கணும் என்ன ஏதுன்னு. குள்ளாய் செக்கப் வந்து அட்மிட் ஆகிற நிலைமை ஆகிடும் போல். வலி விட்டு வலிக்குதுங்கிறான். எதை இது பண்ணி பார்த்தாங்களா, கர்ப்பை செக் பண்ணதில் வலி ஆரம்பிச்சிச்சான். திறந்துருக்காமா. அட்மிட் ஆக வேண்டியதுனா உள்ள ஏன் வலி விட்டு வருதுங்க, வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன் என்னாச்சு? சரி வா. வலியிலேயே வந்து மவனுக்கு பர்பன் பிஸ்கெட் வாங்கிட்டு வராங்க. மூஞ்ச பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு. பாவம் வலிக்குதாட்டு ரொம்ப. அங்கே வலி வந்துருச்சுங்க. குள்ளாய்க்கு இடுப்பலி தான் வந்துருச்சு. இது டெலிவரி பெயின் தான். அங்க சொன்னா நம்மள எங்க அட்மிட் பண்ணிடுறாங்கன்ட்டு நான் வீட்டுக்கு போய் குளிச்சு சுடு தண்ணி ஊத்திட்டு கசாயம் வச்சுட்டு அப்புறமா ஆம்புலன்ஸ்ல வந்துக்கிறேன் அப்படின்னு வந்துட்டா. இப்படியாதாங்க அவளும் கொஞ்ச நேரமா உட்காந்துருக்கா. எது சொல்ல முடியாம உட்காந்து திட்டிகிட்டே இருக்கா. குள்ளாய்க்கு மனசுக்குள்ளே திட்டுறா, வெளியில திட்டுறா. அவனுக்கு வேலை மாதிரியே இல்லையா அப்படிங்கிறான். ஏன்னா அந்த அளவுக்கு வழியில திட்டுவிட்டா. அதுக்குள்ள எங்க மாமியாரு அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா, செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை உள்ள எனக்கு குழந்தை பிறந்தா போதுன்றா. இவங்க எந்த கிழமை பிறந்தா நல்லது, எந்த குழந்தை பிறந்தா நல்லது குடிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் வலியை வந்து அதிகப்படுத்துறதுக்காக வச்சு கொடுக்குறாங்க. என்ன சொல்றான்னா, வலி வந்த மாதிரியே தெரியலையே ஒண்ணு பார்த்தா, சிரிச்சுட்டே உட்காந்துருக்கா. எனக்கு வலி விட்டு தாங்க வரும். நானும் கதறுனா நீ என்ன அப்படியே உட்காந்துருக்க சிரிச்சுக்கிட்டு அப்படின்னு. எனக்கு விட்டு வலி உண்மை விட்டு வலி வருது. அது ஃபர்ஸ்ட் டெலிவரிக்குமே அப்படிதான். அதான் சொல்லுங்க. இன்னும் ஒரு எத்தனை கரெக்டா 5 மணிக்காட்டம் போன் அடிச்சு பாரு. ஐயோ அப்படின்னு பசிக்குதுன்னு சொன்னாங்க. அதான் சாப்பிட போறாங்க. கடையே இல்லம்மா. 10 ரூபா முறுக்கு பாக்கெட் ஒண்ணு வாங்கி சாப்பிட்டேன். கடவுளே. சாப்பிட்டு உட்காந்துருக்காங்க. இது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. மாதிரி இப்படிலாம் எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து பேக் பண்ண வேண்டியதான். அடுத்தது எப்படியும் நைட்டு கிளம்ப வேண்டியதான் நினைக்கிறேன். உடனே போக மாட்டோம். போன டைம் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, வலி வந்து ரொம்ப நேரம் நடந்துகிட்டே இருந்தாளா, அவனால் இதுக்கு மேலே தாங்க முடியாது அப்படின்ற பட்சத்துக்கு ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி கிளம்பி எல்லாருமே குடும்பம் போகிறோம். இப்பயும் அதை தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். எங்கள் அத்தைக்கு ஒருத்த கால் பண்ணதுக்கு இந்த முருங்கை கோம்பு சின்ன சிறுலாம் நசி போட்டு கசாய வச்சு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அதை வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணி கொடுக்கணும். ஒன்றும் சொல்ல முடியல, பாவம் பிள்ளையால உட்காந்துருக்கு. இந்த பொண்ணுமே வீடியோ எடுக்கிறான்னு நினச்சிட்டு இருக்கியா? உட்காரு வா.
உக்காரு, உக்காந்து அவளுக்கு ஏதாவது சொல்லு ட்ரீட்மெண்ட். வலி லைட்டா தான் இருக்கு, அதிகமா வரதுக்கு ஏதாவது கசாயம் சொல்ல வேண்டியதானே. வந்தோடனே அதுக்கு தோட்டத்துக்கு போடுறேன். இன்னைக்கு நாளைக்கு வலி வந்து அவங்க சொன்னாங்க. வலிலாம் அவங்க லைட்டா வலிக்கு சுத்தி விட்டுட்டு வலிச்சிட்டு இருக்கு. நல்லா வலி அதிகமான போலான்ட்டு வந்துருக்கோம். உண்மைதாம்மா. இது மேல வீடியோ எடுக்கிற மைண்ட் செட் இல்லைங்க. பாவம் பிள்ளையாலையும் ஒண்ணும் முடியல. இதோட அட இந்த முருங்கை கசாயம் வச்சு கூட சொன்னாங்கல்லங்க, அதுக்காக நான் போயிட்டு எங்கேயாவது முருங்கை கீழே ஏதாவது இருக்கான்னு பார்த்து பிச்சுட்டு வரேன். சரி, நான் இதை போய் ஒடிச்சிட்டு வரேன். அதுக்கு தான் போகிறேன். ஏன்னா அந்த கஷாயம் போட்டு கொடுத்தா தான் கொஞ்சம் வலி இதாக வருமா. அதுக்கப்புறம் சுடு தண்ணி வச்சு ஊற்றணும்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பலாம் அதிகமாக வலி வரலங்க, நார்மலான வலி தான் இது. இன்னும் வந்து இதுக்கப்புறம் தான் அதிகமாகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா போன டைம் நான் எதுவுமே பக்கத்துலேருந்து கவனிச்சா சரியாக ஞாபகம் இல்லை. இருக்குங்க, அப்படியே ஒரு 4 கொத்து முருங்கீரை பிச்சுக்கிட்டு போக வேண்டியதான். நான் முருங்கைக்கீரை பிச்சதும் இந்த நாய் வந்து எவன்டா அவன் புதுசாக இருக்கான் அப்படின்னு வந்து பக்கத்தில் வருது. எனக்கே கொஞ்சம் ஜெர்க்காயிடுச்சு. ஆனால் ஒன்றும் பண்ணல, விட சைலண்டாக போய் உட்காந்துக்குச்சு. பாருங்க, இதை மட்டும் கீரையெல்லாம் எடுத்துட்டு இந்த காம்பை மட்டும் எடுத்துக்கணுமா. ஏன்னா எங்க அத்தை இந்த மாதிரி தான் இப்போ ஒரு கஷாயம் போட்டு கொடுக்க சொன்னாங்க 1 மணி நேரம் கழிச்சு. குழம்பு காம்பா பிச்சுட்டு வந்திருக்கம்மானத்த. இங்க பாருங்க, நான் 4 காம்பு பிச்சு வந்து போட்டு நசுக்கினேன். சொல்லுமா, இங்க பாரு, வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். என்ன வாய் ஏதாவது நடுக்குதுன்னு சொல்ல மாட்டேங்கிற. சொல்லுமா, என்ன சொல்றோம். இங்க பாருங்க, முருங்கை காம்பு கஷாயம் எவ்வளவு பிச்சு வந்திருக்காங்க பாருங்க. காம்பு கொஞ்சோண்டு தான் போடணுமேன்ட்டு நான் கொஞ்சம் பிச்சுட்டு வந்தாங்க. அவங்க போயிட்டு ஒரு குழம்பு வைக்கிற அளவுக்கு பிச்சுட்டு வந்துட்டாங்க. இது கூட வந்து சின்ன சீரகம், சோம்பு, இந்த காம்பு, அது என்னது முருங்கை காம்பு, இலையோட இது இருக்குல்ல தண்டு, அது எல்லாத்தையும் போட்டு இப்போ நல்லா நசுக்கணும். இருங்க காட்டுறேன். உங்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது, உங்களுக்கு சொல்றேன். அதை பாருங்க, அந்த முருங்கை காம்பு போட்டு நல்லா நசுக்கி, சின்ன சீரகம், பெருஞ்சீரகம் போட்டு நசுக்கிட்டு இந்த டம்ளர் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ அது 1 டம்ளரா சுண்ட அளவுக்கு கொதிக்க வச்சு மேடம்க்கு வந்து அந்த கஷாயத்தை கொடுக்கும். என்னம்மா, ஒன்னும் சொல்ல முடியாது, நிலமையில உட்காந்துருக்காங்க. வலி லைட்டா இருக்கு, அதனாலதான். இப்ப நல்லா கொதிச்சு சுண்ணும். கஷாயம் ரெடி ஆயிடுச்சு. மேடம் கிட்ட கொண்டு கொடுக்க வேண்டியதான். அம்மாயி சொல்றாங்க பணம் வெல்லம் போடணுமா, என் மாமியார் சொல்றாங்க உப்பு போடணுமா. கஷாயத்தை கஷாயமா குடிக்கணும். கஷாயங்கிறது எது சேர்க்காம குடிக்கிறதா கஷாயம். டேஸ்ட் பண்ணி குடிச்சா அது டீ. நீங்களும் அதனால என்ன சொல்றேன்னா கஷாயத்தை கஷாயமா குடிங்க. இதுக்கு மேலே இந்த வீடியோ என்னால் மெயின்டைன் பண்ண முடியல. ஏன்னா பாவம் அவன் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்க வீடியோ எடுக்கல. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாங்க. அது 2வது இது டெலிவரி பெயின் தான், இன்னும் ரொம்ப பெயின் வரல. கண்டிப்பாக ஏதோ வழியானாலும் ஏதோ அடுத்தது விளாக்ல பார்க்கலாம். பாய்ங்க.